அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய அற்புத நேரம் ஆரம்பம். இந்த மே மாதம் முதல் குரு உங்களுடைய பார்வையை அவர் பக்கம் இழுக்கப் போகிறார். நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத குரு பார்க்க போகிறார். நாம் அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவிற்கு நம் மீது அவர் பார்வை திரும்புகிறார். அப்படி குருதான் முதல் மனசு இடம் பிடிக்கக்கூடியவங்க, மற்றவங்க அப்புறம்தான். அப்படிப்பட்ட குரு நம் மனசில் இப்போ இடம் பிடிக்க போகிறாரு. இந்த நேர்கள் இந்த குரு பெயர்ச்சி இந்த மே மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திசை திருப்பங்கள் ஏற்பட போகுது ஒவ்வொரு ராசிக்கு பார்ப்ப போகிறோம். என்றைக்குமே இந்த நம்மளுடைய சேனல் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும். அதிலையும் குரு உங்கள் மனசில் இடம் பிடிக்க போகிறாரு. குருவுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிக்க போகிறீங்க. பார்க்கலாம், துல ராசி துல பாரம் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். துல பாரம், துலனம் பாரம் யாருக்கு? வாழ்க்கை இந்த துல ராசிக்காரர்களுக்கு எதை எடுத்தாலும் பாரமாக இருக்கும். ஏன் சுமை அதிகமாக துல ராசிகளே சுமக்க தூக்கு பவர்கள். சுமை தாங்கிதான் நான் இதனால் பல இடத்தில் பாதிப்பு பண்ணி இருக்கேன். இதனால் பல இடத்துல பதிவு பண்ணி இருக்கேன். இந்த ராசி நேயர்கள், தமிழர் நேயர்கள், நான் இப்பொழுது பேசுறது எல்லாமே கரெக்டு தான். துல ராசியில் பிறந்திருக்கீங்க நீங்கள். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பல பேருக்கு பாரமாக இல்லை, பல பேர் பாரத்தை சுமந்திருக்கீங்க. அதைத்தான் இப்பொழுது இதில் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் சொல்வான், நீங்கள் பாரத்தை மட்டும்தான் சுமக்கணும், கேட்டால் கூடாது. இப்படி பாயிண்ட் புரியுதா? துல ராசிக்காரவங்க கேள்வி கேட்டாலே உண்மை பேசினாலோ வாதாடினாலோ மற்றவங்களுக்கு பிடிக்காது. அறிவுரை நீங்கள் போய் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அறிவுரை சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டு உங்கள் குடும்பம் நடத்துனா எல்லாம் நல்லா இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் கடவுள் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. எந்த குடும்பமாவது உங்கள் பேச்சு கேட்குமா? புலம்பும். உங்களை பார்த்தாலே எதிரியை பார்க்கிற மாதிரி பார்க்கும், விரோதிகள் பார்க்கிற மாதிரி பார்ப்பாங்க, மிலிட்ரியை பார்க்கிற மாதிரி பார்ப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அப்படிப்பட்ட துல ராசி என்ன வேணுமானாலும் பார்த்துட்டு போ, நான் செய்கிறது செய்வேன், என்ன நான் கெட்டது செய்யலை, நல்லது தான் செய்யறேன் அப்படின்னு இந்த ராசிக்காரங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அது எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்வீங்க. இந்த துல ராசி 8லிருந்து 9ஆம் இடத்திற்கு வராரு குரு. ஏகப்பட்ட சிக்கல்களை எல்லாம் பார்த்துட்டீங்க. மிக பெரிய மன நெருக்கடி, பண நெருக்கடி சந்தித்திருப்பீங்க. அஷ்டம் குரு என்ன கஷ்டம்னு இல்லை சொல்லி மாளாத கஷ்டம், சொல்ல முடியாத கஷ்டம் அடையா நீங்கள் வேறு எதையும் செய்ய இருக்கீங்க. இத்தனை வருஷமாக இருந்து என் வாழ்க்கையில் வரக்கூடிய இனிமேல் அப்படி என்ன பல பேர் சொல்லுவாங்க. கண்மூடித்தனமாக இப்பொழுது பல நாளாக நம்பி இருப்பீங்க. ஆனால் கண்ணு முன்னாடி அங்கு எவனாவது ஏதாவது சொல்லுவான்னு நீங்கள் நினச்சிருந்தா அதையெல்லாம் விட்டுருங்க. அவ்வளவுதான். அம்புட்டும் பயலுகளும் ஒரே துரோகிகள் தான். எல்லா துரோகம் முடிச்சு எல்லா பயலும் துரோகி செஞ்சு தான் இப்பொழுது வந்திருக்காங்க. எல்லாவற்றையும் கழுத்தறுத்தவங்க தான் அதாவது நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சி படுத்து தூங்குனா உங்களுக்கு தான் ஃபோன் வரும். உடனே கிளம்பி வெளியே போகிற மாதிரி இருக்கும், பண செலவழிக்கிற மாதிரி இருக்கும். பண செலவு இதில் சில பேர் பார்த்திங்கன்னா உங்கள் மன செலவையும் பண்ணிடுவாங்க. இப்படி எல்லாம் கடந்து இன்னைக்கு துல ராசி 9ஆம் வீட்டிற்கு குரு வராரு. குரு சொல்கிற ஒரே வார்த்தை, நீங்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நினைச்ச இலக்கை எல்லாம் இந்த ஆண் அடைய முடியும். உங்களுடைய ஒரு இலக்கு வஞ்சிப்பீங்களா? உங்களுடைய ஒரே பிளான் வச்சிருப்பீங்க, அதை நீங்கள் இந்த வாட்டி அடைய முடியும். ஏன் சௌபாக்கிய ஸ்தானம் பேர் 9ஆம் இடத்துல இருக்கு. நம்ம உறவுகள், நாம் என்ன, நீங்கள் யார் என்ன கொடுத்தீங்க அது இப்படி திரும்பி ரிட்டன் கிடைக்கிற இது ரிட்டன் டைம். உங்கள்
புண்ணிய திரும்பி கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுடைய குடும்பத்தில் யாராவது உங்கள் அண்ணன் தம்பி இல்லை அக்கா மச்சான் இது மாதிரி தங்கச்சி மாமா அப்பா அம்மா அண்ணா எந்த உறவு வேணுமா இருக்கலாம். எந்த உறவாக இருந்தாலும் சரி, ஒரு வணக்கத்தை முன்னாடி போட்டு வச்சிருந்தீங்க. ஆனால் அவன் திரும்பி வணக்கம் போடலை. பயப்படாதீங்க, இப்படி போடுவான் வணக்கம். இந்த படத்தில் அப்போ வணக்கம்னு ஒன்று போடுவாங்க, பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சிடும். அர்த்தம் எழுந்து வந்து விடணும். தேட்டர் இப்போ எல்லாம் போடுறது இல்லை, வணக்கமே போடுறது கிடையாது. இப்போ எடுத்த படத்தில் அப்படியே போடுறாங்க. தேங்க்ஸ் பேங்க் நன்றி அப்படின்னு போட்டு ஏன் அவ்வளோ பினான்சிகள் வாங்கித்தான் படம் ரீல்ஸ் பண்ணணும். அது மாதிரி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் யாரெல்லாம் ஒர்க்ஸ் பண்ணாங்களோ அவங்க பேரில் கடைசியில் ஓடிட்டே இருக்கும்ல அந்த நேம், முதல்ல பணம் கொடுக்குறவங்க பேர் வந்திருக்கும். அது மாதிரி தான் உழைச்சவன் பேர் கடைசியில் வரும். இப்போ எல்லா படத்தில் அப்படித்தான். முதல்ல உங்கள் படத்தில் வணக்கம்னு இருக்கும், ஆனால் கடைசியில் போக போக பின்னாடி படம் முடிகிற ஓரத்தில் தான் அந்த வணக்கம் அப்படிங்கிறது வரும். அது போலத்தான் அர்த்தம். அதுக்கு பிறர் உடகக்கூடியது எல்லாம் வணக்கம்னா நம்ம என்ன பண்ணணும் பேச்ச ஆரம்பிக்கிறோம். அர்த்தம் படத்தில் நம்ம வணக்கம் முடிச்சிரு அர்த்தம். துளராசிக்காரர்களுக்கு இதுதான் இப்பெல்லாம் உங்கள் வணக்கம் சொல்கிற நேரம். அப்படின்னா என்ன பல விஷயத்தை முடிக்கிற நேரம். நம்ம சும்மா பழைய விஷயத்தில் திருப்பி புரட்டி போட்டுட்டு இருக்கக்கூடாது. நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி வாழ்ந்தேன், நான் இப்படி பண்ணேன். உங்கள் சுய புராணம் எல்லாம் இப்போ பேசுறதுக்கு யாருக்கும் இங்கே தயாராக இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன கஷ்டப்பட்டேன், நான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொன்னாலும் யாரும் கேட்கல. ஏன் உங்களை மேலே இஷ்டப்பட ஒரு கஷ்டமும் இஷ்டப்பட்டவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு தான் கஷ்டம் இஷ்டமாக இருக்கும், இல்லைன்னா நஷ்டமாக போயிடும். புரியுதா? நம்ம யாருக்கு கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்படுறவங்க கஷ்டப்படுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ தான் புரியுதா நமக்கு வரும். இப்போ வணக்கம். இனிமேல் நமக்கு ஒரு ஹேட். இனிமேல் வேறு நம்மளோட லைஃப் கடந்த காலத்தை விட எனக்கு நான் இன்னும் பார்த்தீங்கன்னா போகிறேன். என்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்திக்க போகிறேன். என்னுடைய எதிர்காலத்தை பற்றி பேச போகிறேன். குரு இதை சொல்லி கொடுக்கிறார். 9ஆம் இட சௌபாக்கியஸ்தானம் உங்களை நல்ல பணத்தை போதிக்கும். பண வளர்ச்சி, பணத்தின் மூலம் பெரும் அதிகரித்து படைப்பேறும். பணம் வந்து எல்லாம் முடிந்தும் உங்கள் பக்கத்தில் விலைக்கு போன சொந்தங்கள் எல்லாம் ஒருத்தர் கேட்டார், நான் பெரிய ஆள் ஆகணும், கௌரவமாக வாழணும், என்ன பண்ணணும் கேட்டால் பணத்தை நிறைய சம்பாதிச்சு அப்படியே வச்சுக்கணும். சம்பாதிச்சு செலவு பண்ணாமல் வச்சுக்கோ, அப்போ தான் நீ கௌரவமாக இருக்கணும். செலவு பண்ணிட்டா கௌரவம் இருக்காது, ஏமாளி பேர் வந்துடும். எப்படி செலவு பண்ணுவார் இவர், எப்படி செலவு பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்பவும் ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் கரெக்டாக நம்ம பார்வையில் வச்சுருக்கணும். நான் துலா ராசிக்காரங்க என்னென்ன அவங்க எதிர்பார்த்து தூங்கணும். நீங்கள் காலையில் அதை எந்திரிக்கும் போது நினைக்கணும். அப்புறம்தான் எப்படி உங்கள் மேலே அவங்களுக்கு மரியாதை வரும். அப்புறம் உங்களுடைய சாதனைகள், உங்களுடைய அந்த ஒர்க் அவுட் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடாது. ஒருத்தர் கஷ்டப்பட வைக்கணும், பாரத்தை சுமக்கணும். பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா எல்லாமே தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் கேட்டது கொடுப்பார், கேட்காத எவனுக்குமே செய்ய மாட்டார். அது மற்றும் கேட்டும் ரொம்ப வருத்தப்படணும், அப்படித்தான் கொடுப்பார். இல்லைன்னா எல்லாம் கொடுக்குற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டே இருப்பான். அவன் மட்டும் இவன் முடிச்சு பண்ணிடுவான். துளராசிக்காரர் எல்லாம் ஒரு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி. நீங்கள் எல்லாம் கிருஷ்ணனோடும் அவருடைய வார்த்தைகளை படித்து பாருங்கள். பாரத்தில் கிருஷ்ணா எப்படி இருப்பார், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதை சௌபாக்கியஸ்தானம் சொல்லுது. உங்கள் வாழ்க்கை இல்லை, வார்த்தைகள் கிடையாது. சுவாமி துலா ராசிக்காரர் வார்த்தையில் இல்லை.
ஏன் அவ்வளவு தூரத்தில் சுமந்துட்டு இருக்கீங்க? எல்லாம் பாரத்தையும் இன்னும் சுமக்குப்பீங்க, சுகமாக சுமப்பீங்க. மற்றவங்க மாதிரி ஒரு சுமக்க மாட்டீங்க. பிடிக்காத புருஷன், பிடிக்காத பொண்டாட்டி, பிடிக்காத பிள்ளை, பிடிக்காத உறவு, பிடிக்காத நட்பு, பிடிக்காத வேலை. ஆனால் ஒரு காலம் பிடிக்காத கண்டிப்பாக மாற்றிடுங்க. பிடிச்ச உறவு, பிடிச்ச நட்பு, பிடிச்ச வேலை இருப்பி. இது துலம் அப்படிங்கிற துளவுக்கு இது ரொம்ப அருமையான நேரம். 100% உங்களை லைஃப் நீங்கள் நினச்ச காரியம் நடக்க போகுது. ஸ்மார்ட் பேசி விளையாட ஆரம்பிங்க. இந்த குரு இதை சொல்ல வர்றாரு. 100% உங்களுக்கான லாபம் கொடுக்கிறாரு. குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு மிகவும் அருமையாக இருக்கும். அதை நீங்கள் உடனடியாக பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் ராசிக்கான மிக முக்கியமான ஒன்று இது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க.